இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து டிசி. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு போராளியாக ஒரு கேங்ஸ்டராக இருக்காங்க. அவங்க வந்து போலீஸோட ஆயுதத்தை வந்து திருடுறாங்க. ஸோ அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு அப்பா, பையன், அவங்க அம்மா 3 பேரும் வராங்க. அவங்க வந்து 7 லட்ச ரூபா பணம் வச்சுருக்காங்க. இது போலீஸ்க்கு தெரிய வந்து அவங்க வந்து அந்த பணத்துக்காக அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மந்தமாக ஏற்கனவே வந்து இந்த பணத்துக்காக ஹீரோ கிட்டையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இது நம்ம சம்மந்தப்பட்டது, இந்த பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பணத்தை வந்து போலீஸ் அட்டாக் பண்ணி அந்த பணத்தை இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சாங்களா இல்லையா, சந்திரா யார், அவங்க சஞ்சனா இவங்க லைஃப்குள்ளே எப்படி வந்தாங்க, அதுதான் அந்த படத்தோட லைன். இது வந்து அருண் மாதேஸ்வரன் படம். அவரோட படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக தான் எடுத்திருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லணும்னா ஒரு கேங்ஸ்டர் வித் போலீஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை தான் இந்த படம். சந்திரா அவங்க கேரக்டர், சஞ்சனா அவங்க கேரக்டர், கொடுக்கப்பட்ட கேரக்டர் எல்லாமே அவங்கவுங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பெருசாக சொல்லும்படியாக வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து முழுக்க கம்ப்ளீட்டாக ஒரு ராவான அடிதடியான ஒரு ஆக்ஷன் படம். உங்களுக்கு ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காருன்னு கேட்டால் அந்த கேரக்டருக்கு அவர் பொருத்தமாக இருந்தாரே தவிர பெருசாக நல்லா நடிச்சிருக்காரு அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியல. அருண் மாதேஸ்வரன் படமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடலாம் இந்த படம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காது. ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. படம் வந்து பெருசாக போர் அடிக்கலை. அண்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது ஒன்று அனிருத்தோட மியூசிக் தான். பின்னி எடுத்திருக்காரு. அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்டு மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பட் ஃபேமிலியோடலாம் இந்த படம் பார்க்க நிறைய பேருக்கு வந்து முகம் சுளிக்க தான் வைக்கும். ஏன்னா அவ்வளோ வைலன்ஸாக இருக்குது. இந்த படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடல் கண்ட்ரோல்லாம் படத்தில் எதுவும் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி காட்சிகள், வெட்டி வீசுறது, அது மாதிரி நிறையா இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5/3 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.